ஓம் சாந்தி. 28/3/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவரின் பாவத்தையும் உறிஞ்சக்கூடிய முதல் தரமான உறிஞ்சும் தாள் பிளாட்டிங் பேப்பர் ஒரே ஒரு ஷிவ் பாபா ஆவார். அவரை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். கேள்வி: ஆத்மாவில் அனைத்தையும் விட எந்த ஆழமான கரை படிந்திருக்கின்றது? அதை போக்குவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: ஆத்மாவில் தேக அபிமானம் என்ற மிக ஆழமான கரை படிந்திருக்கின்றது. அடிக்கடி ஏதாவது ஒரு தேகதாரியின் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கின்றது. தந்தையை நினைவு செய்யாமல் தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றது. ஒருவருக்கொருவரின் உள்ளத்தை துக்கப்படுத்துகின்றது. இந்த கரையை போக்குவதற்கு ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: தன் முகத்தை தானே பார்த்து கொள் மனிதா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். முக்குடா தேக்கிலே பிராணி பாப்பு கித்னா புண்ணிய கித்னா அப்படின்னு அந்த பாடல்ல வரும். உன்னுடைய முகத்தை நீயே பார் மனிதா. பாவம் எவ்வளவு செய்திருக்கின்றேன், புண்ணியம் எவ்வளவு செய்திருக்கின்றேன் என்று. எவ்வளவு பாவங்கள் அழிந்திருக்கின்றன என்று தன்னை தானே பாருங்கள். ஹே பதீத பாவனரே என்று முழு உலகமும் சாது சந்நியாசிகளும் அழைக்கின்றார்கள். பதீதமானவர்களை பாவனம் ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை ஆவார். மற்ற அனைவரிடத்திலும் பாவம் இருக்கின்றது. ஆத்மாவில்தான் பாவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். புண்ணியமும் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. ஆத்மாதான் பாவனமாகவும் ஆத்மாதான் பதீதமாகவும் ஆகின்றது. இங்கு அனைத்து ஆத்மாக்களும் பதீதமாக இருக்கின்றன. பாவ கரைகள் படிந்திருக்கின்றன. அதனால்தான் பாவ ஆத்மாக்கள் என்று கூறப்படுகின்றனர். பாவத்தை எப்படி போக்குவது? ஏதாவது ஒரு பொருளின் மீது மை அல்லது எண்ணெய் சிந்திவிட்டால் அதன் மீது பிளாட்டிங் பேப்பரை வைப்பார்கள். அது முழுமையாக அந்த எண்ணெயை அல்லது இங்க் அதெல்லாம் உறைந்துவிடும். இப்பொழுது அனைத்து மனிதர்களும் ஒருவரை ஒருவர் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏனெனில் அனைத்து மனிதர்களும் ஒரு இறைவனை நினைவு செய்கின்றனர். ஏனெனில் அவர்தான் பிளாட்டிங் பேப்பராக இருக்கின்றார். எல்லாருடைய மனசுல கரை இருக்கு. அது சரி பண்ணக்கூடியவர், பாவ கரைகளை நீக்கக்கூடியவர் பதீத பாவன் ஒரே ஒரு சிவ பரமாத்மா தான். அதனாலதான் உலகமே அவரை நினைவு செய்கின்றது. அந்த ஒருவரை தவிர வேறு யாருமே பிளாட்டிங் பேப்பர் கிடையாது. பாவங்களை உரிந்து எடுக்கக்கூடிய சக்தி இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது. அவர்கள் பல பிறவிகளாக கங்கையில் குளித்து வருகின்றார்கள். பதீத பாவனி கங்கா தேவி என்று நினைத்து கங்கையில குளிக்கிறாங்க. மேலும் பதீதமாக தான் ஆயிருக்கிறாங்க. யாரும் தூய்மையான மாதிரி தெரியல. துவாபரிகத்துல இருந்து குளிக்க ஆரம்பிச்சாங்க. கலியுகம் சேர்ந்து இருக்காங்க. முன்னாடி செய்யாத குற்றங்கள் இப்ப அதிகமாகிதான் இருக்கே தவிர கங்கையில குளிக்கிறதுனால குளிச்சுட்டு வந்துட்டு பாவம் செய்யாம இருல. சரிங்களா? பதீதமானவர்களை பாவனம் ஆக்கக்கூடிய பிளாட்டிங் பேப்பர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய சக்தி இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது.
அவரும் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கின்றார். அனைவரின் பாவங்களையும் அழித்து விடுகின்றார். எந்த யுக்தியின் மூலம்? பிளாட்டிங் பேப்பராக. அதாவது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மன்மனாபவ என்று கூறுகின்றார். நான் சைத்தன்யமாக இருக்கின்றேன் அல்லவா? உங்களுக்கு வேறு எந்த கஷ்டம் கொடுப்பது கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்களும் புள்ளியாகத்தான் இருக்கின்றீர்கள். தந்தையும் புள்ளியாகத்தான் இருக்கின்றார். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்களை அழித்திருக்கின்றேன், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றேன், எவ்வளவு பாவங்கள் பாக்கி இருக்கின்றன, இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தில் கேளுங்கள். பிளாட்டிங் பேப்பர் ஆகிய ஒரு சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற வழியை மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டே இருங்கள். அனைவருக்கும் இந்த வழி கூறுவது நல்லது அல்லவா? ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், யாருக்கு வழி கூறுகின்றீர்களோ அவர்கள் தந்தையை நினைவு செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். வழி கூறக்கூடியவர்கள் சுயம் நினைவு செய்வது கிடையாது. அப்ப இது சொல்றவங்க எல்லாரும் பாபா நினைக்க மாட்டாங்க அப்படி இல்லை. ஒரு 10% யாரு மத்தவங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க செய்யறதே இல்லை. அதனால்தான் பாவங்கள் அழிவது கிடையாது. பதீதா பாவன் என்று ஒரே ஒருவர் தான் கூறப்படுகின்றார். பல பாவங்கள் படிந்திருக்கின்றன. காம விகாரத்தினால வந்த பாவம், தேக அபிமானத்தினால வந்த முதல் நம்பர் பாவமாகும். அதுதான் அனைத்தையும் விட மிக கொடிய பாவமாகும். இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். எந்த அளவிற்கு என்னை நினைவு செய்வீர்களோ உங்களிடத்தில் பதிந்திருக்கும் கரைகள் எரிக்கப்படும். நினைவு செய்ய வேண்டும். கான்சென்ட்ரேஷனோட ஆத்மா உணர்வில் இருந்து தேகத்தை மறந்து சிவ தந்தையை உள்ளபூர்வமாக அன்போடு நினைவு செய்யும் பொழுது பாவம் எனும் கரை எரிக்கப்படும். மற்றவர்களுக்கும் இந்த வழியை கூற வேண்டும். எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பீர்களோ உங்களுக்கும் நன்மை ஏற்படும். மற்றவங்களுக்கு பாபா நினைங்க, பாவம் போகும் நம்ம சொல்றோம். அப்ப 4 பேருக்கு சொன்னா நம்ம மனசாட்சி நம்மளை கேட்கும்ல, நீ நினை அப்படின்னு சொல்லும் தானே. அதனால நீங்க சொல்ல சொல்ல நீங்க கண்டிப்பா பாபாவை நினைப்பீங்க. பாபாவை நினைக்க நினைக்க பாவங்கள் பஸ்மமாகும். இந்த தொழில் செய்வதில் ஈடுபட்டு விடுங்கள். தந்தையை நினைவு செய்தால் புண்ணிய ஆத்மா ஆகி விடுவீர்கள் என்று மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். பதீதா பாவன் ஒரே ஒருவர்தான் என்று மற்றவர்களுக்கு கூறுவதுதான் உங்களுடைய கடமையாகும். ஞான நதிகள் நீங்கள் பலர் இருக்கலாம். இருப்பினும் ஒரு சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். அவர் ஒருவர்தான் பதீத பாவனர் ஆவார். அவருக்கு அதிக மகிமைகள் உள்ளன. ஞான கடலானவரும் அவர்தான். அந்த ஒரு சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் சிலருக்கு கடினமாக இருக்கின்றது. ஆத்ம உணர்வுல வர்றது கஷ்டமா இருக்கு. 2 வருஷம் பழக்கத்தை விட முடியல. இது 2500 வருஷம் பழக்கம். ஜென்ம ஜென்மமா நாம இந்த உடம்பு தான் நானு, இந்த வேஷம் தான் நானு நினைச்சிட்டு வந்திருக்கிறோம். அது விடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு அதிகமாக உழைக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு மட்டும் கூறுவது கிடையாது. அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீதும் இறை தந்தையின் கவனம் இருக்கின்றது. தந்தை அனைத்து குழந்தைகளையும் பார்க்கின்றார் அல்லவா? சில இடங்களில் நன்றாக சேவை செய்யும் குழந்தைகள் இருக்கின்றனர். சிவ பாபாவின் பூந்தோட்டம் அல்லவா?
யார் நல்ல மலர்களாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் பாபா நினைவு செய்வார். செல்வந்தர்களுக்கு 4-5 குழந்தைகள் இருப்பர். யார் மூத்த குழந்தையோ அவரை மற்றவர்கள் அந்த செல்வந்தரே 4-5 குழந்தை இருந்தாலும் மூத்த குழந்தை மேல ஒரு அன்பு இருக்கும். மலர்களில் பல விதங்கள் இருக்கின்றன அல்லவா? ஆக பாபா கூட தனது பெரிய மலர் தோட்டத்தை நினைவு செய்கின்றார். யாராக இருந்தாலும் சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த வழி கூறுவது எளிதாகும். அவர்தான் பதித்த பாவனர் ஆவார். என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று ஸ்வயம் ஈஸ்வரனே கூறுகின்றார். முழு உலகத்திற்கும் முதல் காரணமான பிளாட்டிங் பேப்பர் இருக்கின்றார். முதல் தரமான பிளாட்டிங் பேப்பர் சிவ தந்தை. அவரை நினைச்சா ஒரே நேரத்துல எல்லாருடைய ஆத்மால இருக்கிற பாவங்க எனும் கரையை நீக்குவார். அனைவரும் அவரை நினைவு செய்கின்றார்கள். உலகமே அவரை தான் நினைவு செய்கின்றது. சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுவது மிகவும் எளிதாகும். என்னை நினைவு செய்தால் உங்களிடம் படிந்திருக்கும் தேக அபிமானம் என்ற கரை நீங்கிவிடும் என்ற யுக்தியை கூறியிருக்கின்றார். ஆத்மா அபிமானி ஆவதில்தான் உழைப்பு இருக்கின்றது. பாபாவிடம் யாரும் உண்மை கூறுவது கிடையாது. சிலர் சார்ட் எழுதி அனுப்பிவிடுகின்றனர். பிறகு களைப்படைந்து விடுகின்றனர். இந்த லட்சியம் மிக உயர்ந்தது ஆகும். மாயை போதையை முற்றிலுமாக நீக்கி விடுகின்றது. இப்ப ஸ்ரீபாபா ஆன்மீக போதை ஏத்துறாரு. ஞானத்தின் மூலமா ஆன்மீக நஷா ஏறுது ஆத்மாவுக்கு. மாயா என்ன பண்ணுது? குஷியில பறந்துட்டா இருக்கிறீங்க. ஒரே ஒரு டெஸ்ட் பேப்பர் தான். அந்த குஷியில எங்க போச்சுன்னே தெரியல. கேட்ட முரளி மறக்க வைக்குது இல்லைங்களா? அதுக்கு ஒரே சந்தோஷம். நீங்க மூட் அவுட் ஆயிட்டீங்க, நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு பேரானந்தம் யாருக்கு? மாயாவுக்கு. அதுக்காகவாவது நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருந்து காட்டணும். பிறகு எழுதுவதையே விட்டு விடுகின்றனர். சில பேர் சொல்றாங்க, இங்க வந்தா தானே டெஸ்ட் பேப்பரு, நீங்க வரலன்னா டிஸ்கண்டினியூ பண்ண கணக்குல போயிடும். இப்ப ஒரு மெடிக்கல் காலேஜ்லயோ இன்ஜினியரிங் காலேஜ்லயோ சீட்டு அட்மிஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா இங்க போன ஒவ்வொரு செமஸ்டரும் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு பயந்துகிட்டு அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆக முடியாது தானே. டெஸ்ட் பேப்பரை கிராஸ் பண்ணி பாஸ் பண்ணி அதுல நிறைய மார்க் வாங்கினா மட்டும்தான் அவங்க டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆக முடியும். மற்றபடி இது ரொம்ப டஃப்பா இருக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன் அப்படின்னா யாருக்கு லாஸு? டிஸ்கண்டினியூ பண்ணவங்களுக்கு தான். இங்க நம்மளுக்கு ஃபீஸ் கூட கிடையாது. எக்ஸாம் எழுதணும், நல்லா படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். இதுல நம்மளுக்கு எவ்வளோ பாபா உதவி செய்யறாரு. இந்த எக்ஸாம்ல கூட பாபா இன்டைரக்டா உதவி செய்யறாரு. அவர் எடுத்த பாடத்துல தான் டெஸ்ட் பேப்பரே வரும். அப்புறம் தெரியாத சப்ஜெக்ட்ல டெஸ்ட் பேப்பர் கிடையாது. இன்னைக்கு என்ன முரளி எடுக்கிறாரோ அந்த முரளியில டெஸ்ட் பேப்பர் வரும். ஆனா அது ஞாபகம் இல்லாததுனாலதான் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணிடணும், ஏன் இவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வருது அப்படிலாம் நினைக்க கூடாது. டிஸ்கண்டினியூ பண்ணா நம்மளுக்கு தான் கஷ்டம். டெம்பரவரியே ஜாலியா இருக்கும், படிக்க வேணாம்ல, அதனால ஜாலியா இருக்கும். ஆனா படிச்சவங்கலாம் பெரிய பதவியில இருக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ணவங்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ் வரும் தெரியுமா? அதனால இது கல்பமா ரெக்கார்டிங் வேற. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. படிங்க, புரியுதோ புரியலையோ முரளி கேட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் புரிய ஆரம்பிக்கும், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாரணை பண்ணலாம் இல்லையா? கேட்ட ஒரே நாள்ல அப்படியே ஆத்மா அபிமானியாகி அப்படியே நம்ம தேவதை அடுத்த நாளே ஆக முடியாது. இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஆனாலும் இந்த சொல்லுவாங்களே, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம பாபாவை நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மால இருக்கக்கூடிய தீவினைகள் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃப்ளாலெஸ் டைமண்டா மாறிடுவோம். நம்பிக்கை வைங்க உங்க மேல.
தன்னம்பிக்கை பிளஸ் இறை நம்பிக்கை. 3வது டிராமா உதவி செய்யும். அதையும் நம்புங்க. கண்டிப்பா நம்ம பாபா எதிர்பார்க்குற மாரி ஆகலாம். மாய கீழ தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணா கூட, நாம கேர்ஃபுல்லா இருந்தா அதால தள்ள முடியாது. ஒண்ணே ஒண்ணு, ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவுல இருந்தா எந்த மாயாவும் எதுவும் செய்யாது. அரை கல்பத்திற்கான தேக அபிமானம் அது கொஞ்சம் டஃப் தான் குடுக்கும். அதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இது போகலன்னு விட்டுறக்கூடாது. இந்த தொழில் மட்டுமே செய்யுங்க. நான் ஆத்மா. 14 வருஷம் பாபா அதுதான் பட்டி பண்ண வச்சாரு. ஆத்மா அபிமானி அவஸ்தா பிளஸ் சிவபாபா நினைவு. நாலேஜ் கூட அப்ப அவ்வளவா சொல்லல. பிராக்டிஸ் கொடுத்தாரு. அந்த பிராக்டிஸ் இப்ப சூக்ஷ்மமா பாபா உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க செய்யணும். தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களையும் செய்ய வைங்க. அனைத்தையும் விட உயர்ந்த தொழில் இறைவனை நினைவு செய்வதுதான். யார் சுயம் நினைவு செய்வது இல்லையோ அவர்களால இந்த தொழிலை செய்ய முடியாது. தந்தையின் நினைவுதான் யோக அக்னியாகும். இதன் மூலமாகத்தான் பாவங்கள் அழிக்கப்படும். அதனாலதான் எவ்வளவு பாவங்கள் அழிந்திருக்கின்றன என்று கேட்கப்படுகின்றது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாவம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நம்ம குஷி போகாது. சுயஸ்திதியில இருப்போம். குஷி டவுன் ஆகுது அப்படின்னா எங்கேயோ என்னமோ நடக்குது. பாவம் போகல. நம்ம யோகால சரியான விதிபூர்வமான யோகா இல்ல. அதாவது தேகத்தை மறந்து ஆத்மா என உணர்ந்து சிவ தந்தையை நினைச்சாதான் பாவம் அழிக்கப்படும். நம்ம அப்படியே பாடி கான்சியஸ்லயே பாபாவை நினைச்சாலாம் பாவம் போகாது. அப்ப அந்த விதியில என்ன மீறல் இருக்கு அதை பார்த்து சரி பண்ணிட்டா கண்டிப்பா பாவங்கள் அழிக்கப்படும். அப்ப குஷி என்ன ஆகும்? அதிகரிக்கும். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு குஷியின் அளவு அதிகரிக்கும். ஒவ்வொருவரும் அவரவர்களது உள்ளத்தை அறிந்திருப்பீர்கள். நம்மளை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும். மற்றவர்களையும் அவர்களது சேவையின் மூலமா அவங்க எப்படி சேவை செய்யறாங்க, அவங்க மத்தவங்க ஃபேஸ் பார்த்து கூட மத்தவங்களை கண்டுபிடிக்கலாம். பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவர்களுக்கும் வழி கூறுகின்றீர்கள். அவர் பதீத பாவன் ஆவார். இங்கு இது பதீதமான தமோ பிரதானமான உலகமாகும். அனைத்து ஆத்மாக்களும் மற்றும் சரீரம் தமோ பிரதானமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். அங்கு அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கும். எப்பொழுது தூய்மையாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் வீட்டிற்கு செல்ல முடியும். மற்றவர்களுக்கும் இதே வழியை காண்பிக்க வேண்டும். தந்தை யுக்தியுடன் மிக எளிதாக கூறுகின்றார். சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த பிளாட்டிங் பேப்பரை மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சிவ பாபா நினைவு. அனைத்து பாவங்களும் உறிஞ்சப்படும். உங்களது விகர்மங்கள் விநாசமாகும். முக்கிய விஷயமே தூய்மை ஆவது ஆகும். மனிதர்கள் பதீதமாக ஆகியிருப்பதால் தான் பதீத பாவனரை வாருங்கள் என்று அனைவரையும் தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்லுங்கள் என்றும் அழைக்கின்றனர். எழுதியும் இருக்கின்றனர். அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக்கி இறை தந்தை வாபஸ் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். பிறகு பதீத ஆத்மாக்கள் இருக்க மாட்டார்கள். முதலில் ஸ்வர்கவாசிகள் மட்டுமே வருவார்கள் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை கொடுக்கும் மருந்து அனைவருக்கும் ஆனது. யாரை சந்தித்தாலும் அவருக்கு இந்த மருந்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் தந்தையிடம் செல்ல விரும்புகின்றீர்கள், ஆனால் ஆத்மா பதீதமாக இருக்கின்றது. அதனால செல்ல முடியாது. பாவனம் ஆகும் பொழுதுதான் செல்ல முடியும். ஹே ஆத்மாக்களை, என்னை நினைவு செய்தால் உங்களை அழைத்து செல்வேன். பிறகு உங்களை அங்கிருந்து சுகத்திற்கு அழைத்து செல்வேன். பிறகு உலகம் பழையதாக ஆகின்ற பொழுது நீங்கள் துக்கம் அடைகின்றீர்கள்.
நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது. சிவ பாபா யாருக்கா துக்கம் கொடுப்பாரா? லௌகீகத்திலேயே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. என் குழந்தை கஷ்டப்படணும்னு எந்த பெற்றோர்கள் நினைப்பாங்க? அ? நான் நினைவு செய்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் தன்னை பாருங்கள். நான் பாபா சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பா ஆத்மா குஷி குஷியா இருக்கும். நம்ம தான் வந்து சரியா நினைக்கிறது இல்லை இல்லைங்களா? ஆத்மா உணர்வுல இருந்து பாபா நினைச்சா ஏன் குஷி குறையுது? எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு குஷியின் அளவு அதிகரிக்கும். எவ்வளவு எளிய மருந்து! வேறு எந்த சாது சன்னியாசிகள் இந்த மருந்தை அறியவில்லை. வைத்தீஸ்வரன் பேரு. அப்ப கடவுள் வந்து வைத்தியம் பார்த்திருக்கிறாரு. யாருக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறாரு? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வைத்தியம் பார்த்திருக்கிறாரு. மருந்தீஸ்வரன் மருந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது என்ன மருந்துன்னா யாருக்கும் தெரியல. இதை பற்றி எங்கும் எழுதப்படவும் இல்லை. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். பாவ கணக்குகள் எந்த சரீரத்திலும் பதிவது கிடையாது. இவ்வளவு சிறிய புள்ளி வடிவத்தில் தான் அனைத்து பாகங்களும் அனைத்து பாவங்களும் பதிவாகி இருக்கின்றன. ஆத்மா பதீதமாக ஆகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு சரீரத்தின் மீது ஏற்படுகின்றது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். சத்தியுகம் திரேதா யுகத்துல தூய்மையான சரீரம், ஆரோக்கியமான சரீரம் கிடைக்கும். இந்த தேவதைகளோட சரீரம் வந்து நரை திரை மூப்பு அற்ற சரீரமாகும். ஆத்மாதான் துக்கமானதாகவும் சுகமானதாகவும் ஆகின்றது. ஆத்மா சந்தோஷமா இருந்தா சரீரத்துல இருக்கிற வியாதி கூட சரியாயிடும். குஷி மாதிரி ஒரு டானிக் கிடையாது அப்படின்னு பாபா கூட சொல்லியிருக்காரு. கவலை மாதிரி ஒரு நோய் கிடையாது. சரிங்களா? கவலைப்பட என்ன ஆகும்? இல்லாத வியாதிலாம் வரும். அதனால என்ன நடந்தாலும் பாபாட்ட லெட்டர் எழுதிட்டு மனசால பாபாட்ட ஒப்படைச்சிட்டு சர்வம் சிவார்ப்பணம் பண்ணிட்டு பாபா நினைவுல இருங்க. சந்தோஷமா இருங்க. இருக்க போறது எவ்வளவு நாள்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. பாபா தான் கிடைச்சிட்டார்ல. இனிமே துக்கப்பட வேணாம். சரீரத்திற்கு இன்னும் ஆத்மா வந்து துக்கப்படப்பட அது சரீரத்தை பாதிக்குது. சரீரத்திற்கு காயம் ஏற்படும் பொழுது அந்த காயம் ஆத்மாவை பாதிக்குது. இவர் துக்கமான ஆத்மா, இவர் சுகமான ஆத்மா என்றும் கூறப்படுகின்றது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய பார்ட் பிளே பண்ணுது. ஆச்சரியமா இருக்குல்ல? தந்தையோ சுகம் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் அவரை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சிவபாபா எப்பவுமே கனவுல கூட தன்னுடைய குழந்தைங்களுக்கு இல்ல, ஒரு எறும்புக்கு கூட துக்கம் கொடுக்க மாட்டாரு. சரிங்களா? அப்ப இறைவன் வந்து இப்படிப்பட்டவர். எவர் பியூர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். அவரை நினைவு செய்யும் பொழுது நம்மளோட துக்கம்லாம் போயிடும். ஆனா அவரு யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாரு. துக்கத்தை நீக்குவாரு. அப்ப துக்கம் கொடுக்கறது யாருன்னா ராவன். அனைத்தையும் விட முதலில் வருவது, முதல் என்ட்ரி ராவணன் வரும் பொழுது சீதையை காமிக்கிறாங்க. சீதையை கடத்துறதுக்காக தான் ராவணனை காமிக்கிறாங்க. அப்ப அந்த லக்ஷ்மண் ரேகா இருக்கும் இல்லையா? அப்ப சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி அவருக்கு ஃப்ரூட்ஸ், அவருக்கு வேண்டியதை கொடுக்குறாங்க. அந்த லக்ஷ்மண் ரேகால தான் விஷயம் இருக்கு. சங்கமயுகத்துல இறைவன் வந்து நம்மள ஆத்மாவுக்கு ஒரு லட்சியம் கொடுக்கிறாரு. நீ சதா ஆத்மா என்று புரிந்து கொள், நீ இந்த உடல் அல்ல. பாபா சொல்றாரு, சர்வ தர்மானி பரித்தியஜ மாமேக்கம் சரணம் விருஜ. அது கீதையில இருக்கு. தேகத்தோட அனைத்து தர்மங்கள், தேகத்தோட தர்மம் தான் அந்த பெயரு, உருவம், காஸ்ட், ரிலிஜியன், லாங்குவேஜ், நேஷனாலிட்டி, ஆண் பெண் ஜெண்டர், இது எல்லாம் தேகத்தோட தர்மம்.
அப்ப தேகத்தோட தர்மத்தை புத்தியின் மூலமாக தியாகம் செய்து தன்னை ஆத்மா என உணர்ந்து யார் என்னிடம் சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பாவங்களிலிருந்து நான் விடுவிக்கின்றேன். இது கீதையோட வாக்கியம். அதோடைய ஒரிஜினல் அர்த்தம் நம்மளுக்கு புரியுது. ஆத்மா என உணர்ந்து சிவபாபாவை நினைக்க நினைக்க எல்லா பாவங்களும் நீக்கப்படும். ஏன்னா அவர்தான் பாப்பகட்டேஸ்வரனாக இருக்கிறாரு. சரிங்களா? அதனால நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும் என்று சிவ தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இதில் கடின உழைப்பு உள்ளது. ஆனா உழைப்பிற்கேற்ற பலன் அவசியம் கிடைக்கும். உண்மையான உள்ளத்துடன் எந்த யுக்தியுடன் இறைவனை நினைவு செய்ய வேண்டுமோ அவ்வாறு நினைவு செய்தா ஈஸியா பாபா கிடைச்சிடுவாரு. பாவங்கள் ஈஸியா போயிடும். ஆனா அந்த ஆத்மா உணர்வுல பாபாவை நினைக்கிறதுக்கு தான் குழந்தைங்க கஷ்டப்படுகின்றனர் என்பதை பாபா அறிவார். அப்படியே பாபாவை நினைக்கிறாங்க. அப்ப பாவம் போகாது. தேகத்திலிருந்து விடுபட்டு தேகத்தோட தர்மத்தை புத்தியின் மூலமாக மறந்து என் ஒருவனிடம் சரணாகதி அடையுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாருல, அந்த விதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கு இருந்தாலும் சில பேர் மதுபன்லயே இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? பாபாக்கு முன்னாடியே பாபா பேசிட்டு இருப்பாரு. ஒரு சிலர் ஏதாவது சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க? கடவுள் பேசுறாரு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் அது. அதனால சிலர் அப்படி இருக்காங்க. பாபாவுக்கு முன்னாடியே பாபா தான், அதாவது கடவுளை பார்த்துட்டு இருக்கேன்றத மறந்து போயிடுறாங்க. ஒருவேளை ஆத்மா அபிமானியாக இருந்தால் எந்த விதமான பாவமும் ஏற்படாது. தீயவைகளை கேட்காதீர்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். அது குரங்கு சொல்லுவாங்கல்ல, ஹியர் நோ ஈவில், சீ நோ ஈவில், டாக் நோ ஈவில்னா குரங்கு காமிச்சிருப்பாங்க. இது குரங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆக்சுவலா இது மனிதர்களுக்காக தான் சொல்லப்படுகின்றது. மனிதர்கள் குரங்கு போன்று இருப்பதால், அதாவது ஆக்ஷன்ஸ், ஃபேஸ் சொல்லல, அந்த ஒரு நிமிஷம் குரங்க ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. தாவிட்டே இருக்கும். அது போல புத்தி குரங்கு புத்தி மாதிரி இருக்கு. கிள தாவற மாதிரி டக்கு டக்குன்னு புத்தி தாவிக்கிட்டே இருக்கு. அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மனிதர்களுக்கு வானரப்படைகள் அந்த சிவபாபாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. குரங்க காமிச்சிருக்காங்க. மனிதர்கள் குரங்கு போன்று இருப்பதால் குரங்கின் சித்திரம் காண்பிக்கப்பட்டு விட்டது. உருவம் இல்லை, இது குணங்கள். பலர் முழு நாளும் வீண் விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஆக தந்தை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. டைமை வேஸ்ட் பண்றீங்களே, நெருங்கிடுச்சே, புரிய வைக்கணும்ல. ஒரு அப்பானா அது கடமை சொல்லணும் தானே. படிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, டீச்சரும் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. குழந்தைங்க படிச்சா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தானே படிங்கன்றாங்க. இங்க பாபா படிங்க, யோகா பண்ணுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஆனா பலர் முழு நாளும் வீண் விஷயங்கள் பேசி கொண்டிருக்கின்றனர். ஆக தந்தை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அனைத்து சென்டர்களிலும் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்கும் யாராவது ஒருத்தராவது இருக்கிறாங்க, துக்கம் கொடுக்கறதுக்கே பிறவி எடுத்தவங்க. அதனால எல்லாரும் அப்படி கிடையாது, நல்லவர்களும் இருக்கின்றார்கள். தந்தையின் நினைவில் நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, பாபா பாபான்னு அவங்க ஞானம் யோகம் அதுல இருப்பாங்க. எண்ணம் சொல் செயலால் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றனர். வார்த்தைகளினால் யாருக்காவது துக்கம் கொடுத்தால், ரொம்ப துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இறப்பு துக்கப்பட்டுதான் இறப்பார்கள். துக்கு தேங்கே தும் துக்கி ஹோக்கர் மறைங்கே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. துக்கம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா துக்கப்பட்டு சாவீங்கன்னு அர்த்தம். அதனால யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கொடுக்கறது ரிட்டர்ன் நம்மளுக்கு தான் கிடைக்கும். இப்ப பிரசன்ட்ல தெரியாத, அதனாலதான் பாபா திரிகால தரிசியா இருந்து பாருங்க. யாருக்கும் யாரோட மனசு புண்படுற மாதிரி நாம பேசக்கூடாது. அவசரப்பட்டு பேசாதீங்க. யோசிச்சு புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க.
குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். சுக்கு தேவோட குழந்தைங்க துக்கம் கொடுக்கலாமா? இது சுக்கு தேவே சொல்றாரு. ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். பாடி கான்சியஸ்ல இருக்கிறவங்க தான் துக்கம் கொடுப்பாங்க. ஆத்ம உணர்வுல இருக்கிறவங்க துக்கம் கொடுக்க மாட்டாங்க. தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் யாரிடத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலுக்கான விஷயம் பிகேஸ்குள்ள பிசினஸ் வேணாம். அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும். உங்களது விகர்மங்கள் அழிந்துவிடும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பகவானின் மகா வாக்கியம் மன்மனாபவ. ஒரு தந்தையை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். வேறு எதுவும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாத வேணாங்க, போதும். பேசி பேசி எனர்ஜி வேஸ்ட். நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு உங்களோட வைப்ரேஷன் போய் சேர்ந்துருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கர்ம கணக்கு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அவங்களும் திருந்த போறதில்ல, நம்மளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகம் தான் ஆகும். அந்த நேரத்துல நீங்க பாபாவை நினைச்சீங்கன்னா எல்லாமே சரியா, அவங்கள கூட உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதனால வீண் பேச்சு வேணாம். இப்ப நம்ம பேசுறதுனால யாரும் மாற போறாங்களா? இல்ல. பிரச்சனைகள் பெருசாகணும்னா பேசுங்க, சின்னதாகணும்னா யோகா பண்ணுங்க. வேறு எதுவும் தங்களுக்குள் வேஸ்ட் பேசிக்கொள்ள வேண்டாம். வேண்டாம். தந்தையை நினைவு செய்தால் போதும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களது மனநிலை இந்த அளவிற்கு இனிமையானதாக இருக்க வேண்டும். ரொம்ப ஸ்வீட்டா மாறுங்க. பாபா ஆரம்பிக்கும் போதே மீட்டே பிச்சேன்னு ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் போது மீட்டே மீட்டே சிக்கிலத்தே, இனிய குழந்தைகளேன்னு ஆரம்பிச்சு இனிமேலும் இனிமையான குழந்தைங்களேன்னு முடிக்கிறார்ல. அப்ப நம்மளை ஸ்வீட்டா மாத்துறதுக்காக தான் ஸ்வீட் பாபா வந்திருக்கிறாரு. இங்க யாராவது வந்து பார்த்தால் பாபாவின் குழந்தைகளும் பிளாட்டிங் பேப்பராக இருக்கின்றனர் என்று கூற வேண்டும். உங்க கனெக்ஷன்ல வரவங்க பாப்ப ஹரிணின்னு பேரு. சிவ் பாபா பாப்ப கட்டேஸ்வர். நாம பாவத்தெல்லாம் நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால மத்தவங்க பாவத்தை நீக்க முடியும். பாப்ப ஹரிணியா கடவுள் மாத்துவாரு. அவ்வளவு பவர் இருக்குங்க. நம்ம முதல்ல சாதாரண ஆள் இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? ரெண்டாவது, யாரை நினைக்கிறோமோ அவரு கிரேட்டஸ்ட். உலகமே அவரை நம்பி இருக்கு இல்லைங்களா? அவர் தான் பவர் ஹவுஸ். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பவர் கொடுப்பாரு? பாபா சொல்ற விதியை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க. அவர்தான் பாபா எதிர்பார்க்கிறாரு. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்டா நினைக்க வேணாம், பேச வேணாம். இப்பொழுது அப்படிப்பட்ட மனநிலை கிடையாது. ஏன்னா கண்டினியூஸ் பாபா நினைவு இல்லை. அப்படி இருந்தா நீங்க பாப்ப ஹரணியா மாற முடியும். பாபாவிடம் யாராவது கேட்டால் பிளாட்டிங் பேப்பர் இல்லைங்க, வெற்று காகிதம் கூட ஆகல, காகிதத்துல கூட எண்ணெய் எடுத்துடலாம். அது மாதிரி கொஞ்சம் பாவத்தை கூட எடுக்கலாம், மத்தவங்க பாவத்தை. உங்க பவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு உங்களுக்குள்ள. ஆனா வேஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா? வேஸ்டா பேசுறது, வேஸ்டா நினைக்கிறது. எதுக்கு? உங்க சக்தி வந்து கடவுளுக்கு வேணும், முழு உலகத்துக்கு வேணுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. மும்பை, கல்கத்தா, டெல்லி அனைத்து இடங்களிலும் குழந்தைகள் இருக்கின்றனர். பாபா எல்லா சென்டர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தாங்க புரிய வைக்கிறாரு. பாபா வந்து சில பேர் சொல்றாங்க, பாபா இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது. புண்ணிய ஆத்மா ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக மேலும் தன்னை பாவ ஆத்மாக்களாக ஆக்கிக் கொள்கின்றனர். பாபாவிடம் யாராவது கேட்டால் உடனேயே கூறிவிடுவார். சிவபாபா அனைத்தையும் அறிவார். அவரிடம் அனைவருடைய கணக்கு வழக்குகளும் உள்ளன. இந்த சிவபாபா இருக்கார்ல, அவருக்கு மட்டும் இல்லைங்க, பிரம்மா பாபாவுக்கு கூட தெரியுங்க. வைப்ரேஷன் கேட்ச் பண்ணுவாரு. இல்லாட்டி ஃபேஸ் பார்த்து, நாமளே ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறோம், பிரம்மா பாபா கண்டுபிடிக்க மாட்டாரா? முகத்தின் மூலமாவே எல்லாம் தெரியும் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாரு. சிவ் பாபாவுக்கு மனசுல இருக்கிறது தெரியும். பிரம்மா பாபாவுக்கு ஃபேஸ வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பாரு. இவர்கள் பாபாவின்
நினைவுல மூழ்கி இருக்கிறாங்களா? அது தெரியும். இவர்களது முகம் தேவதைகளை போன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. அப்ப இவங்க பாபா நினைவுல இருக்கிறாங்க. ஆத்மா குஷியாக இருக்கும் பொழுது சரீரமும் கூட குஷியாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சரீரத்திற்கு துக்கம் ஏற்படும் பொழுது ஆத்மாவும் துக்கப்படும். எங்கேயா சரீரம் அடிச்சிச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சரீரத்துக்கு தான் ஆக்சிடென்ட், ஆனா மனசு வலிக்குது. ஆத்மா தானே துக்கப்படுது. என்னை நினைவு செய்யுங்கள், உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று சிவ தந்தை கூறுகின்றார் என்ற ஒரு விஷயத்தை அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். சிவ அதாவது கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கீதையை எழுதி வச்சுட்டாங்க. கீதையில எழுதினவங்க கிருஷ்ணரை பலர் நினைவு செய்கின்றனர். ஏன்னா அதுலதான் மன்மனாபவ அப்படின்னு இருக்கு. ஆனால் பாவம் அழிஞ்சுதா? அழிஞ்சுதா? இல்ல. தேகதாரி தானே கிருஷ்ணா. அவரை நினைச்சு அப்படி பாவம் போகும். அவரே போன பிறவில என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை ஆத்மா என புரிஞ்சு பாபான்னு நினைச்சாரு. அதனால பாவங்கள் அழிவதே இல்லை, மேலும் பதீதமாக ஆகிவிட்டனர். யாரை நினைவு செய்ய வேண்டும்? யாரை நினைத்தால் பாவங்கள் நீக்கப்படும்? பரமாத்மாவின் ரூபம் என்ன என்பது யாருக்கும் தெரியாத. ஒருவேளை சர்வவியாபி என்று கூறுகின்றீர்கள் எனில், ஆத்மா எவ்வாறு நட்சத்திரம் போன்று இருக்கின்றதோ அதே போன்று பரமாத்மாவும் நட்சத்திரம் போன்று இருக்கின்றார். ஏனெனில் ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறிவிட்டனர். ஆக இந்த கணக்கை பார்க்கும் பொழுது புள்ளியாகி விடுகின்றனர். சிறிய புள்ளி பிரவேசமாகின்றது. குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள் என்று அனைத்து புள்ளிகளுக்கும் பாபா கூறுகின்றார். அப்படின்னா அர்த்தம், அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா கூறுகின்றார். கர்மேந்திரியங்களின் மூலமாக கூறுகின்றார். கர்மேந்திரியங்கள் இன்றி ஆத்மாவால் பேச முடியாத. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான் என்று நீங்கள் கூற முடியும். உருவத்துல தாங்க ஒற்றுமை, குணங்கள்ல சக்திகள்லாம் பயங்கர வேற்றுமை இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணாதான் பாப் சமான் ஆக முடியும். உருவம் ஓகே, ஆனா குணங்கள் சக்திகள்ல பாப் சமான் ஆகணும். பரமாத்மாவை நாம என்ன பண்ணிட்டோம்? லிங்கம் சிவலிங்கமா பண்ணி வச்சிருக்கோம். சிவபாபா சொல்றாரு, பரமாத்மாவை பெரிய லிங்கம் அல்லது வேறு அக்கண்ட ஜோதி அப்படிலாம் சொல்ல முடியாத. அவரும் பாயிண்ட் ஆஃப் லைட் தான், ஆத்மாவும் பாயிண்ட் ஆஃப் லைட் தான். நானும் இவ்வாறு உங்களை மாதிரி தான் புள்ளியா இருக்கேன், ஒளி புள்ளியாக இருக்கின்றேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஆனால் நான் பதீத பாவனனாக இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களாகிய நீங்கள் பதீதமாக இருக்கின்றீர்கள். எவ்வளவு தெளிவா பாபா புரிய வைக்கிறாரு ஞானத்தை. இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆகி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் வழி கூறுங்கள். நான் இரண்டு வார்த்தைகள் தான் கூறுகின்றேன். ஒன்று என்னதுன்னா மன்மனாபவ. இது மற்றதெல்லாம் கிளைகள் தான். மெயின் மன்மனாபவ. முதலில் ஆத்மா எப்படி இருந்தது? சத்தோ பிரதானமாக இருந்தது. அப்புறம் ரஜோ தமோல வருகின்றது. தமோ பிரதானமாகும் பொழுது பாவாத்மா ஆகிவிடுகின்றது. எவ்வளவு கரைகள் ஆத்மாவில் படிந்திருக்கின்றன. அந்த கரைகள் எப்படி நீங்கும்? கங்கையில் குளித்தால் கரை நீங்கிவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அது சரீரத்தின் குளியல் ஆகும். உண்மையிலே கங்கையில உடலை தான் வாஷ் பண்ண முடியும். ஆத்மாவை உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி மாட்டிக்க முடியுமா? அது வாய்ப்பு கிடையாது. ஆத்மா தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவனம் ஆகும். இது நினைவு யாத்திரை என்று கூறப்படுகின்றது. எவ்வளவு எளிதான விஷயமாகும்.
இதையே தந்தை நாள்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். மன்மனாபவ என்ற விஷயத்தில்தான் கீதையிலும் ஆழமாக கூறப்பட்டு இருக்கின்றது. ஆஸ்தி அவசியம் கிடைக்கும். என்னை நினைவு செய்து பாவங்களை அழித்துவிட்டால் போதும். தந்தை அழிவற்ற பிளாட்டிங் பேப்பர் அல்லவா? என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு ராவணன் பதீதமாக துவாபரயுகத்தில் ஆக்குகின்றார். எனில் இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? யாரு நினைவே செய்வதில்லையோ அவங்க நிலை என்ன ஆகும்? திடீர்னு விநாசம் வந்துட்டா எப்படி கதறுவாங்க? ஐயோ பாபா, நான் தெரிஞ்சு கேர்லெஸ்ஸா இருந்துட்டனே, பக்ஷாதாபப்படுவாங்க தானே. குழந்தைகளை மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு விடுங்கள். எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க, பாபாவை நினைங்க என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு ஆத்மா உணர்வு, ரெண்டாவது பரமாத்மாவின் நினைவு. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுப்பது உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே பாபா புரிய வச்சுட்டாரு. ஆத்மாதான் சுகம் துக்கத்தை அடைகின்றது. ஒரு பொழுதும் பிறருடைய உள்ளத்தை புண்படுத்த கூடாது. ஒருவருக்கொருவர் சுகம் கொடுத்து கொள்ள வேண்டும். உங்களது தொழிலே துக்கு ஹருத்தா சுக்கு கருத்தா, இது இறைவனோட தொழில். சில இடத்துல அப்பா ஜவுளி கடை வச்சிருப்பாரு, இல்ல நகை கடை வச்சிருப்பாரு. அவங்களோட சன்னு எவ்வளவு பெரிய படிப்புலாம் படிச்சா கூட திரும்பவும் நகை வியாபாரத்துல அந்த ஜவுளி கடையில எடுத்து விட்டுருவாரு. காரணம் என்ன அப்படின்னா, அது லௌகீக பிசினஸ், அது அப்படியே கண்டினியூ பண்ணணும், பாரம்பரியம் அது மாதிரி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவன் நினைக்கிறது தப்பே கிடையாது. நம்ம அப்பா கூட நினைக்கிறாரு, என் குழந்தை என்னோட தொழில் பண்ணணும். என்ன தொழில் பண்றாரு? துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிறாரு. சரிங்களா? அந்த தொழிலை என் குழந்தைங்க பண்ணணும் அப்படின்னு பாபா எதிர்பார்க்கிறாரு. உங்களது தொழிலே இதுதான். பலர் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் அப்படின்னா பிசினஸ மாத்தி பண்றாங்க. இது ராவணனோட தொழில். சுகத்தை நீக்கி துக்கம் கொடு. ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, அவங்கள அழ வச்சுட்டுதான் அடுத்த வேலையே பண்ணுவாங்க. அது ராவணனோட குவாலிட்டி. அப்ப அவங்கள எப்படி பிகேன்னு சொல்றது? பாபா சொல்றாரு, ஒருவருக்கொருவர் தேகத்தில் மாட்ட வைக்கின்றனர். அது தப்பு. துக்கம் கொடுக்கறது எவ்வளவு தவறோ அதே மாதிரி தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டுட்டு வருவாங்க. அது ரொம்ப தவறு ஆகும். முழு நாளும் அவங்களே மனுஷங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? பாவங்கள் விநாசமாகுமா, ஆட் ஆகுமா? அடிஷன் ஆகும். நம்ம பிகே ஆனது பாவங்களை குறைக்கிறதுக்காக. அப்ப கடவுளை நினைக்கணும். மனுஷங்களை நினைச்சா என்ன ஆகும்? மாயையும் தீவிரமானது. பாபா பெயர் கூற விரும்பவில்லை. அதனாலதான் குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஞானம் மிகவும் எளிது, நினைவு கடினமானது. அந்த படிப்பும் 15 வருஷம் 20 வருஷம் இல்லையா படிச்சுட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பாடங்கள் இருக்கு. இது ஞான பாடம் 4 பேஜ் தான் முரளி. இவ்வளவு ஈஸியா இருக்கு. நாடகத்தை அறிந்து கொள்வது ஒரு கதை. ரொம்ப ஃபார்முலாலாம் இருக்கு, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. சிம்பிளான நாலேஜ் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஒரு கதை மாதிரி பாபா புரிய வச்சிருக்காரு. முரளி எடுக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. நாலேஜ் ரொம்ப சின்ன பச்சை குழந்தை கூட ஞானம் புரியும். விஷயம் என்ன தெரியுமா? ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைக்கக்கூடிய யோகா தான் முக்கியமான சப்ஜெக்ட். இதுலதான் ஆத்மா பவர்ஃபுல்லா மாறும். அந்த நினைவு தான் மிகவும் கடினமானது. ஞானம் ஈஸி. இருப்பினும் டிராமா அப்படின்னு பாபா சொல்றாரு. முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நம்ம நம்ம வேண்ட கடவுளை நினைக்கிறோம். சப்போஸ் மறந்துட்டா திருப்பி நினைங்க. முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் முயற்சி கைவிடாதீங்க.
தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக அக்னியின் மூலமாக உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். நல்ல நல்ல குழந்தைகள் இதில் தோற்று விடுகின்றனர். அதனால நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. சரிங்களா? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக விளங்கும் பாப்பு தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஒரு பொழுதும் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தக்கூடாது. அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் நினைவு ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பாவக்கரைகளை நீக்குவதற்கு ஆத்ம அபிமானியாகி அழிவற்ற பிளாட்டிங் பேப்பராகிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்மை ஏற்படும்படியான இனிய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். வரதானம். தன்னுடைய சிரேஷ்ட தன்மையின் மூலமாக புதுமை தன்மையின் கொடியை பறக்க விடக்கூடிய சக்தி ஸ்வரூபம் ஆகுக. இப்பொழுது சமய அனுசாரம், சமீப நிலையின் அனுசாரம் சக்தி ஸ்வரூபத்தின் பிரபாவத்தை எப்பொழுது பிறர் மீது ஏற்படுத்துவீர்களோ அப்பொழுது இறுதி பிரத்யக்ஷதாவை சமீபமாக கொண்டு வர முடியும். எவ்வாறு சிநேகம் மற்றும் சகயோகத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்களோ அதுபோல சேவை என்ற கண்ணாடியில் சக்தி ரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைத்து விடுங்கள். எப்பொழுது தன்னுடைய சிரேஷ்ட தன்மையின் மூலம் சக்தி ரூபத்தினுடைய புதுமை தன்மையின் கொடியை பறக்க விடுவீர்களோ அப்பொழுதே பிரத்யக்ஷதா ஏற்படும். தன்னுடைய சக்தி சொரூபத்தினால் சர்வ சக்திமானாக விளங்கும் தந்தையினுடைய சாட்சாத்காரம் செய்யுங்கள். ஸ்லோகன் சொல்றார, மனதின் மூலம் சக்திகளுடைய மற்றும் கர்மத்தின் மூலம் குணங்களுடைய தானம் கொடுப்பதுதான் மகா தானம் ஆகும். நம்ம வார்த்தைகளால ஞானத்தை தானம் கொடுக்கிறோம். இது சாதாரண தானம். மகா தானம் என்பது மனதின் மூலமா சக்திகளை கொடுப்பது, செயல் மூலமாக குணங்களை தானமாக கொடுப்பது. இப்போ சக்தி தானம், குண தானம் ஞான தானத்தை விட சிரேஷ்டமானது. அது மகா தானமாகும். நல்லது. ஓம் சாந்தி.